மஞ்சள் அரைச்சாயா? கொஞ்சம் பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சாயா? மஞ்சள புடுங்கயா சொல்லுங்க கட்டக்கேனவர்களே, கட்டக்கேனவர்களே. யாரடா இந்த பொண்ணுனே? ஏய் நீ பட்டாடைல அப்படியே ஜொலிக்குதா? பட்டாடை ஒரே கேவலா இருந்திருக்கானே. சிதா எடுத்து பாரு. பச்சை கிளி ஜனமாசங்கள் பாருங்க. சரி நீ வாங்க பண்ணலாம். ஆமா 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 வாங்கம்மா. தங்கையே அக்கடி கோத்ரே கோட்டையை விட்டு முட்டுகையிட்டு கூடி. விண்டலமும் மண்டலமும் என்ன செய்யும்? மண்டலமும் எவ்வளவு சீக்கிரம் அந்த பாட்டை கெடுக்கணுமோ எவ்வளவு நல்லா கெடுக்கணுமோ கெடுத்துட்டீங்களா? எத்தனை நாள் காத்திருந்தீங்க? சரி தயவு செய்து 2 பேர் உள்ள போங்க. வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வரவாக அமையட்டும். வாருங்கள் வாருங்கள். விளையாட்டு தனத்தோடு இருந்தாலும் போக முதல்ல உள்ள. இசைப்பவர்
இனிமையான காணப்பாடு இன்புட்டு வணங்கி ஆரணங்கே நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. இன்றுமே நீ குண்டின் மேலிட்ட விளக்காக கோடி கோடி நன்மைகள் பெறும் குணவதியாக குமரக்கடவுள் துணையோடு வாழ வேண்டும் என்று உன்னை மனதார வாழ்த்துகிறேன். காரணம், ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டால் உண்பது அமுதம் என்ற ரீதிகளில் நீயும் உனது அண்ணன்மார்களும் தோழிமார்களும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். மகிழ்ச்சி கேட்டவாறு மங்களகரமாக நீ வாழ வேண்டும், வாழ்த்துவது என் கடமை என்ற அடிப்படை கருத்து போலே ஒரு புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. கண்டேனம்மா ஒரு புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. என் உயிரே உயிரும் ஒளியே போலே ஒரு புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. வாழ்த்துவது என் கடமையாக விட்டாலும் உன்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்து சொல்லி விளங்க வைப்பதில் சுந்தரவள்ளிக்கு ஈடு கிடையாது என்பதை எடுத்து காட்டும் விதமாக அழகா கானத்தின் மூலமாக பதிவு அளிச்சிருக்கீங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருப்பினும் எல்லாம் உள்ள இறைவனை அனுகிரகத்தினால வாழணும் வாழ்த்தை உன்னை அழுத்தி விட்டாலும் கூட இந்த இல்லத்தை கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்,
ஏன்னா எதையுமே கேட்டாதான் கிடைக்கும். கண்டிப்பா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுறான. ஆமா. அப்ப இந்த இடத்த நீங்க யாரு? வள்ளி. ஊருக்கு வள்ளி. எனக்கு ஒரு தேட கிடைக்காத திரவிய நீங்க. அப்படி தேடி வந்திருக்கேன் அப்படின்னா கடமையை செய்யும்போது பலன் எதிர்பார்க்க கூடாது. உண்மை. உண்மையை செய்வதற்கு உள்ளத்தை சரிப்படுத்திக்கிறணும். அப்படி உள்ளத்தை சரிப்படுத்தவனா நற்றாமரை குளத்திலே நல்லெண்ணம் சார்ந்தோர் கற்றாரே கற்றாரே காமுருவன் என்று சொன்னாரு. காமுருவா? காமுரு 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 முருகா 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 என்று வருமாம். சரி மரா மரா மரான்றது ராமா 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 என்று வருமாம். வாசி வாசி என்றது மாத்தினா சிவா 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 என்று வருமாம். தாசி தாசி என்றது மாத்தினா நெடிலா புரியலா? நெடிலும் உண்டு குயிலும் உண்டு. நெடில் வந்தா சீதான் வரும், குயில்னா சிதான் வரும். இல்லையே. தாசி 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 சீதான் வந்துரும். மாதிரி வந்து பாத்தீங்களா? இல்லையே, வராதுல. ஏ சீதாண்டு தான் வர, சீதாண்டு இத்தனை வராதுல. இத்து வர பேச்சு வழக்குதானே. அப்படி கிடையாதுல. நீங்க எல்லாமே இலக்கணம் இப்படி பேச முடியுமா? அப்படி வெச்சுக்கறேன். அப்படிதான் பேசணும். இதுக்கு முன்னால தான் இந்த வாய் கேட்டுச்சு. எப்படி? குரிலா நெடிலா குரிலி. குரில்னா அது வந்து அளவு சுருங்கல், நெடில்னா நம்ம பேசணும். படக்கூடாது. அப்பதான் குரிலும் நெடிலும் தெரிஞ்சு பேசுறவங்க யாரா இருப்பாங்க? பாமர பேச்சு பேசுவானா? இலக்கண நயத்தோடு பேசுறவன் பாமரனா இருப்பானா? இல்லை. அப்ப நான் கேட்கும் பொழுது குரில நெடிலை பத்தி பேசினா நீங்க விவரமானால் தானே. அப்ப விவரமானால்னா சீதான் சொல்லக்கூடாது, சீதான் தானே சொல்லிருக்கணும். சரி இல்ல சரி. சுட்டி காட்டுவது என் கடமை. எடுக்கணும். வழி தெரிஞ்சாதே நடக்கணும். வச்சவை எடுக்க முடியல. எங்க நான் வச்சவேன், இப்ப வச்சுட்டேன். வச்சுட்டு நானே எடுத்துக்கிறேன். ஆனா வச்சதை எடுக்க முடியல. எங்க எடுக்க முடியுமா? எடுக்க முடியாம போச்சு. எங்க எடுக்க முடியுமா? முடியல. முடியுமா? முடியணும். ஆனா வச்சவன் தான் எடுக்கணும். முடியாது என்பது முட்டாள்தனம். முடியும் என்பது மூலதனம். நான் என்னைக்கு மூலதனத்தை பயன்படுத்துறேன். பயன்படுத்துங்களே பாப்போம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சரி. ஆனா ஒன்று என்ன? அத உலகை ஏத்துக்கிற மாதிரி பதில் வரணும். உலகை ஏத்துக்கிற மாதிரி நீங்க பதில் சொல்லணும். கேளுங்க தரப்பணும். நீங்க எதை வேணும் கேப்பீங்களா? நீங்க கேட்கணும், நானும் கேட்க கூடாது இருக்கா? சரி, கேட்டவன் கொடுத்தவன் யாரு? கண்ணன். கேட்காம கொடுத்தவன் சாரி. செத்து கொடுத்தவன் சீரக்காரி. வைத்து கொடுத்தவன் கும்மனவள்ளல். வச்சவன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் பதில் சொல்லணும். வச்சவை எடுக்க முடியல நான் சொன்னேன். அதே முடியல. ஆமா. நான் கேட்கிறேன், என்ன? வழி தெரிஞ்சவன் நடக்கணும். எவன் வழி தெரிஞ்சு நடக்க முடியல? யாரு வழியில் நடக்கல? கேள்விக்குள்ள கேள்வியா? வாங்க. இப்ப நீங்க கேட்கும் பொழுது ஒரு வாழ சோத்துக்கு ஒரு சோரே பதம். ஒரு வாழ சோத்துக்கு ஒரு சோரே பதம். அப்ப இன்னைக்கு பிதிக்கிற வேண்டியது பார்க்கலாம். யார் பிதிக்கி பாக்குறேன்னு பாத்துக்கலாம். யார் நீ? உங்களுக்கு என்ன பிதிக்க தெரியும்? ஏன் உங்களுக்கு என்ன பிதிக்க தெரியும்? நான் பிதிக்கி பாக்குறதா என்ன விட்டு? நாங்கதான் வீட்லயே பிதிக்கி பார்க்க முடியும். ஏங்க நீ வீட்ல இருந்து பிதிக்க முடியும்? ஆமா. நீ வீட்ல எதை பிதிக்குவீங்க? ஏங்க வீட்ல இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு சமைச்சு போடுறது வந்து வீட்ல உள்ள தன்னுடைய கணவன் பிள்ளைகளுக்கு நம்ம தானே சமைச்சு போடணும். போனா நீங்க ஒரு 5-6 பேருக்கு பிதிக்குவீங்க. சாப்பாடு அவ்வளவுதான் சமைக்க முடியும். வீட்ல உள்ள உறவினர் எவ்வளவோ அவ்வளவுதான் சமைக்க முடியும். ஏங்க நீங்க பெண்கள் தாங்க. பெண்கள் சமைக்கிறதுக்கு சிறந்தவங்க ஏத்துக்குருவோம். சரி. நல்ல கணக்கில நம்ம சாமி மூட வச்சிருக்கோம். ஆமா. ஒரு அங்காளி பங்காளி மச்சனை மாமனு சொல்லிவிட்டு ஒரு 10 பேர் ஒரு குடும்பம் சேர்த்து வீட்டுக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க. நீ என்ன செய்வீங்க? உப்பு அங்கிட்டு போடுறதா, புளி அபுத போடுறதா, மிளகாப்பொடி முடிச்சக்கிறாரு. எண்ணிக்கை கூடுதுன்னா கொஞ்சம் அளவு கூடத்தான் செய்யும். ஏங்க சுட்டி காட்டுவதற்காக சொல்லல. சரி. எல்லாமே பண்ண நான் போட்டாங்க. நமக்கு சாப்பிட்டோம். ஆமா. சாப்பிட்டோம்ல. ஆமா. சாப்பிடும் பொழுது எது உப்பு பத்தாம இருந்துச்சு. தனியா வச்சுக்கிட்டேன். தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க. பயன்படுத்திக்கலாம். பொதுவான பழக்கம். ஆனா யதார்த்தமா வைக்கும் போது உப்பு புளி கூட போட்டு வச்சாங்களே, அதே ரசத்துல புளி குடி போச்சு. நான் கேக்குறேன், அவங்க வீட்டுக்கு 4 பேருக்கு சமைச்சா நல்லா இருந்திருக்கேன். ஒரு 40 பேருக்கு சமைக்கிறேன். உங்களுக்கு கை தடுமாறுது. நீங்க என்னத்த புதுக்க போறீங்க? நீங்க என்னத்த புதுக்க போறீங்க? அப்படியே வச்சுக்கிறோம். எப்படி? நாளைக்கு இதே புற்றப்பனுக்கு நம்ம கடா வெட்டி 5000 பேருக்கு சமைப்போம். அசராம சமைப்பேன். ஆம்பளை சொல்லுங்க. அன்னதானத்துக்கு 5000 பேத்துக்கு 50,000 பேத்துக்கு ஆம்பளை சமைப்பாங்க. 5000 பேத்துக்கு சமைச்சாலும் உப்பு புளி பார்க்க மாட்டேன். அசராம சமைப்பேன். அற்புதமா ருசியா. ஏன்னா வாஸ்தவம் நாங்க உண்மையை சொல்ல ஏற்றுக்கணும். யாருமே மறுத்து பேசக்கூடாது. ஆனா பாருங்க 5000 பேர் என்ன 50,000 பேத்துக்கு ஆம்பளை சமைச்சு போட்டோம். அந்த ஆம்பளைக்கு கடைசியில பாருங்க அவன் சமைக்கிற சாப்பாடு பிடிக்காது. கடைசியில வீட்டுல வந்து அவங்க ஆத்தாட்டையும் இல்ல பொண்டாட்டிட்டியா தானி கொஞ்சோட கஞ்சி வச்சா கொடுத்தா அது மாதிரி தேவாவது ஏதோ நான் எவ்வளவோ சமைச்சு பாக்குறேன். ஆனா உன் கை பக்கம் இல்லைன்னு அந்த பொம்பளை தான் வந்து கேட்கிறேன். கோடான கோடி பேத்துக்கு சமைச்சு போட்டாலும் அவனுக்கு பிடிச்சவங்க தாயிட்ட வாங்கி குடிச்சாலும் பிடிக்கும். இல்ல பொண்டாட்டிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் பிடிக்கும். ஏன்னா தாய் போனால் அறுசுவை போச்சு, தந்தை போச்சுன்னா கல்வி போச்சு, சகோதரம் போய்விட்டால் தோல் வலிமை போச்சு, சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு. பேச்சு பேச்சு வச்சவ எடுக்கல. இங்க வாங்க நீங்க பேச்சு உங்க பேச்சுக்க குறைய நாங்க நிறுத்தி விட மாட்டோம்ல. நீங்க சொன்னீங்க
எவ்வளவு எங்கதே நீ 5000 பேத்துக்கு 50000 பேத்துக்கு சமைச்சாலும் கடைசியில நான் வகுத்து பசிக்கு சாப்பிடறதா பொண்டாட்டிட்டு சாப்பிடணும். உண்மைதாங்க. 50,000 ஏக்கர் வச்சிருக்கட்டும், 50 கோடி சொத்துக்களை வச்சிருக்கட்டும், 5000 கோடி சொத்து 50,000 கோடி சொத்துக்களை வச்சிருக்கட்டும், கடைசியில 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு தான் வண்டி எடுக்கணும். ஆமா முடியுமா? அத போலதாங்க அதையுமே அளவு எடுக்கிறது யார் மூலமா காசு வருதுன்னு தெரியாம அந்த உடம்பு போய் சேர்ந்துடும். ஏங்க நமது மாவட்டத்து சொந்தக்காரரு கர்ம வீரர் காமராஜர் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு ஏகாடி, அதாவது ஈமக்கிரியை செய்த அந்த சுடுகாட்டில் இருந்த கொடுக்கு காசு கொடுக்க விதி இல்லாம உட்கார்ந்து கண்ணீர் விட்டு எழுதாரு. அம்மா இறந்து வணங்க சுவாமி நாச்சியார். சுவாமி அம்மையார் இறந்த உடனே ஊரே சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு சமத்துவவாதிகள், தியாகிகள் உள்ளிட்ட மாபெரும் அதிகாரிகள், ஏன்னா 9 வருஷம் தமிழ்நாட்டில் ஆண்டவர், அப்படி ஆட்சி செய்த மகான் இறந்து போயிட்டாரு. எல்லாம் கூடி கும்மி அழுகும் பொழுது அப்பொழுதுதான் தன் கண்ணீரை அடைக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசி நேரத்துல அழுதாரு. ஏங்க ஐயா அழுகிறீன்னு துறவியார் கேட்கும் பொழுது, அந்த துணையாளர் கேட்கும் பொழுது சொன்னாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்த நான் என் தாயாருக்கு ஈமக்கிரிக்கு ஒரு 4 பணம் கூட சேர்க்கலையே என கேட்டேன். அந்த வெட்டியான் கேட்டேன், யா கைய கட்டிட்டு சாமி எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு. ஊருக்கெல்லாம் நான் வேலை பார்த்திருக்கேன், 1000 பணத்தை எரிச்சிருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட நான் கூலி வாங்கின எண்ணத்தில் நான் கேட்கலங்கய்யா. ஆனா எதற்காக நான் கேட்டீங்கன்னா, ஐயாவோட கையால ஒரு காலம்னா வாங்கிக்கலாமான்னு கேட்டேன் ஆசையில. அதை கூட இல்லையே என்று இவர் அழுததை பார்த்து அவர் எழுதாராம். அப்ப உலகத்துல எது மிச்சம்? நீங்க சொன்ன மாதிரி வாஸ்தவமான பேச்சு. என்ன தாயார் இறந்து கிடக்கும் பொழுது எல்லோரும் வந்தாங்களாம். பார்ப்பதை கண்டு ஏன் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். என்னையா நீங்க பெத்த தாயார் இறந்து போயிட்டாலும் நாங்களாம் வர வேண்டாமா அப்படின்னு. வந்ததுனால பிரச்சனை இல்லையா, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். அதை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு தங்களுக்கு வசதி எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணணும். அந்த சாப்பாடு அனைவருக்கும் கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அப்படி வசதி எல்லாம் இல்ல. எப்படிப்பட்ட முதல்வர் ஆட்சி செஞ்சிருக்காரு பாருங்க. அவரை பற்றி பேசுகிறேன் என்றால் இந்த ஒரு ஜென்மம் கிடையாது, அவரை பார்த்தும் திருந்தாத ஜென்மங்களும் உண்டு. வீரனுடைய வரலாற்று சம்பவங்களை பேச நாள் பத்தாது, நேரம் பத்தாது, காலம் பத்தாது. இந்த நேரத்திற்கு எப்படியெல்லாம் கல்வி கொடுக்க வேண்டும் என்று முதல் வித்திட்டு சென்றவர் என்றால் கர்ம வீரர், கல்வி கண் திறந்து வைத்த காமராஜர் தான். சாதாரண குழந்தைகளோட, ஏழை விட்டு இருந்த குழந்தைகளோட படிப்புக்கு செல்ல வேண்டும் என்பது வழி வகுத்து விட்டு சென்றவர் ஐயா மட்டும்தான். அணைய கட்டின நாடே சுடுகாடா இருக்கு. அன்னைக்கு ஏற்படுத்திய திட்டங்கள் அதெல்லாம் எண்ணி பார்க்கணும். பொற்கால ஆட்சி சும்மா இல்ல, இன்னைக்கு புறம் கற்கால ஆட்சி, அது வேற விஷயம். எதிராளியாக இருந்தாலும் கூட, எதிராளியாக இருந்து ஆட்சி செய்தவனு கூட வெளிநாட்டில் மதிப்பில்லை என்று தெரிந்தவுடன் வெளிநாட்டில் இருந்து வந்தவனு கூட இவர் மதிக்கிறார். எதிராளி தானே, அவன் எதிர்கட்சி தானே, அவன் போயிட்டு அவனை மதிக்காத என்ன அப்படின்னு இல்லாம நம் நாட்டிலிருந்து போனவரை மதிக்கவில்லை ஒரு அயல் நாட்டவர், அவன் நம்ம எதுக்கு மதிக்கிறேன். எதிராளியா ஆட்சி செய்தவன் கூட மதிப்பு கொடுத்து ஆட்சி நடத்திய காலம் அந்த காலம். எல்லாம் தமக்குறையர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு என்று சொன்னார். எதிர்கட்சிக்காரராக கூட அவர் வயது வித்தியாசம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு பேசக்கூடாது என்று திட்டமிட்டு கட்டளையிட்ட கண்ணியவான்கள் நாட்டில் உண்டு. கல்விகளிலே தனியான ஒரு கல்வியை ஏற்படுத்தியவரும் அவர்தான். ஏங்க அந்த கல்வியை ஏற்படுத்துவதற்கு பசித்தவனுக்கு தேவை உணவு தானே. அந்த உணவு இல்லாம தானே நான் மாடு மேய்க்கிற சின்ன பேரை கூட்டி வந்து மதிய உணவு திட்டம் ஒரு சிந்தையை தோன்றியதானே. அன்னைக்கு கேட்டாரு, ஏன் கேட்ட உடனே சுப்பிரமணியத்தை பார்த்து கேட்கிறாரு, என்ன ஐயா எவ்வளவு ஆகும் செலவு கிட்டன்னு. பிச்சை எடுத்தாது படிக்க போனா வீடு நான் பிச்சை எடுக்கணும் அன்னைக்கு படியன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஆனா கொண்டு வந்த அந்த உணவளித்த உத்தமன் இன்னைக்கு யார் நினைக்கிறா? முதல்ல மதிய உணவே இப்ப சாப்பிட மாட்டேங்குது பிள்ளைங்க. சோத்த போட்டு அங்க இருந்து கடைசியில பாடுபட்டு படிச்சு போட்டு அதே பட்டத்தை பதவி வாங்கிட்டு அதே பாருங்களேன். இப்ப உள்ளவரெல்லாம் அரசாங்க பள்ளியில் சேர்க்க வேண்டுமா, ஆனா வேலை மட்டும் அங்கே, அதாவது தனியார் பள்ளியில் சேர்த்து அரசாங்க வேலை வேண்டுமா. நம்ம பிள்ளைல பாருங்களேன், அரசாங்க பிள்ளைல படிச்சுட்டு கடைசியில தனியார் இந்த நிலைமை ஆகி போச்சு. படிக்காத காமராஜர் படித்த சீனிவாசனிடம் தோற்று விட்டார். போட்டாங்க எழுது அன்னைக்கு என்னங்க சுவரட்டி அடிச்சு விட்டுன காலம் தான் நம்ம ஆளுங்க. அப்பேற்பட்ட அளவு தோற்கடிச்ச பூமி தான். ஆனா அதுக்கு என்ன பதில் கொடுத்தா தெரியுமா? அப்பதான் சொன்னாரு, அந்த படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் தான் வெற்றி இடம் விட்டுறா அப்படின்னாரு. மனசு வேணுங்க, தோல்வியை கூட ஏத்துக்கக்கூடிய பக்குவம் வேணுங்க. அதாங்க, ஏன்னா அறிவாளிகள் பெரியவரெல்லாம் பெரியவர் அல்ல, செய்பவர் பெரியவர், சொல்லாமல் செய்வோர் சிறியோர், சொல்லி செய்யாதவர் கையவர். அப்படி நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்துருவோம். அதுக்காக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நான் ஆரம்பத்திலே தொடுத்து வைத்தேனே. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று இலக்கண முறைப்படி சுட்டிக்காட மட்டும் தெரிந்தது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலையோ? எதையும் ஒரு விஷயம் தெரியுமா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவனோட விட்டு கொடுப்பதில்லை. அப்படி விட்டு கொடுத்துருங்க. எதுக்கு விட்டு கொடுத்தா நல்லா இருப்பீங்களா? ஆமாங்க, ஏன்னா விட்டு கொடுப்பதுதான் சுலபமானது. எது தெரியுமா, இந்த தக்காளி இருக்கு பாருங்க, தக்காளி நம்ம சட்னி வச்சு சுலபமா அரைச்சிடலாம். ஆனா ரொம்ப நாள் கெடாம கூட இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு. ஆனா தேங்காய் பாருங்க கொஞ்சம் கலாட்ட முதலா இருக்கு, விட்டு கொடுக்காம ரொம்ப கடுசா அரைக்கணும். ஆனா அது பாருங்க சீக்கிரம் கெட்டு போயிடும்.
அப்படியா? ஆமா, தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். தக்காளி சட்னி அவ்வளவு சீக்கிரம் கிடாது. உங்ககிட்ட நல்ல கருத்தை சொல்லணும். என்ன இந்த பூட்டு இருக்கு பாத்தியா, பொண்டாட்டி யார் பொண்டாட்டி? உங்களை சொல்லுங்க. புட்டு கோயில் விழாவுக்கு போகும்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி எங்க கணக்கிக்கு வந்தாங்களா? ஆமாங்க. எங்க இருந்து? திருச்சுடியில இருந்தா இல்ல கமுதியில இருந்தா? பார்த்திபன்ல இருந்து. ஏன் வேற ஊரே கிடைக்கல? நல்ல ஊர் உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்திபன் வந்து தவம் செய்து இருந்த இடம் அங்கே பார்த்திபன் என்று பெயர் ஆகுது. அவன் தவம் செய்த இன்றும் சிவாலயம் அங்கே இன்றும் இருக்கிறது. சென்று வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஊருக்கு சிறப்பு இருக்கு, நம்ம மறக்க முடியாது. ஆனா சிறப்புகள் இருக்கும் போதே ஒன்னும் மகாபாரதம் ராமாயணம் சொல்லி புராண இதிகாசங்களை தொடங்குவதற்கு மதிப்பு அதிகம். அதனால்தான் திருச்சுள்ளிக்கு மிஞ்சிய ஒரு சுழி ஏதாவது உண்டோ அப்படின்னு சொன்னார். இல்ல சுழிகள், அதுக்கு பெயர் சுழிகள். சுழிகள் தான் ஈஸ்வராகப்பட்டவன் தன்னுடைய பெருவிழாவால் வரக்கூடிய நீரை தன்னுடைய சுழியால் பெருவரால் சுழி போட்டு நிறுத்திய இடம் திருச்சுழியல். அதனால பூமிக்கிலே கொண்டு செலுத்தியால் பூமிநாதர், அவன் திருமேனி தங்கமாக திருத்த திருமேனிநாதர். அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அது வேற விஷயங்கள். மானூருக்கு இருக்கு, மறையூருக்கு இருக்கு, பார்த்திபனுக்கு, நரிக்குடி நதியில் அந்த ஒன்றாம் அறிவுறுத்தர மாநில காலத்தில் நரிகள் வந்து தங்கினாதான் மான் போய் புகுந்த இடம் மறைந்த இடம். அதான் மானூர் மறையூர் என்று சொன்னாங்க. அது வேற விஷயங்கள். ஆனா நான் ஏன் இந்த இடத்தை பார்த்திபன் சொல்றேன், புறப்பட்டாச்சு. சரி ஆமா, இவன் வந்து போய் சாமியை கும்பிட்டு வரலாம்னு சொல்லி அவசரத்துல ஆம்பளை என்ன பண்ணுவேன், படத்துல குளிச்சா பட்டையை போட்டா வேட்டியை சட்டையை கட்டினா பிள்ளை தோல்வி. உங்களுக்கு 2 நிமிஷம், நாங்க 2 மணி நேரத்துல அந்த புடவை எல்லாம் கட்டி அலங்கரிச்சு வரணும். சும்மா வருவாங்க. வர வர உங்களுக்கு 3 மணி நேரம் கூட பத்தலையே. ஏன்னா அலங்காரம் பெண்களுக்கு ஆண் பாதி ஆடை பாதிரியான பெண்களாக ஆண்களுக்கு எந்த ஒரு ஆபரணங்கள் போடாமல் வந்தாலும் அழகுதான். ஆனா பெண்கள் அப்படி வந்தா என்ன பொண்டாட்டியை இப்படி கூட்டிட்டு வர, எது வாங்கி கொடுக்க பக்கத்தவனோ இல்ல எது வாங்கி கொடுக்கலையோ, இவன் என்ன உழைக்கிறா என்ன புழைக்கிறான்னு உங்களை தான் தப்பா பேசுறாங்க. அதனால எங்க வீட்டுக்கார நல்லா பாத்துக்கிறாரு, நாங்க மூக்குல காதுல எல்லாம் போட்டுக்கிட்டு என் புருஷனை நல்லா வச்சிருக்கேன்னு சொல்றது நாங்க தானே. சமாளிக்கிறவ தானே பொம்பளை. அது தங்கமா புத்தலைன்னு அவளுக்கு தான் தெரியும். இருக்கிறது கூட அடவு கடையில் அடவு வச்சு போயிட்டாலும் இவனா இருந்தா என்ன சொல்ல முடியும்? மறைக்கிறதா தவறு கிடையாது. பெருமையை நாங்க அப்படியும் காப்பாத்ததே வேண்டியதா இருக்கு. பிள்ளை குட்டியை தூக்கி வந்தாச்சு, புட்டு கோயில்ல சாமியை கும்பிட்டாச்சு, அன்னதானம் சாப்பிட்டா அந்த பார்ட்டி உணவு கூட ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்காமப்பா. கரூர்ல இருந்து சக்தி பாரதியின் வள்ளி. கரூரா ஏதாவது ஒரு ஊரை சொல்லணும். ஏங்க பொம்பளைக்கு என்னைக்குமே 2 வீடு இருக்கணுங்க. அது 2 வீடு தான், புகுந்த வீடு ஒண்ணு பிறந்த வீடு. எதுக்கு ஒரு பெண் உச்சி வீடு எடுத்து வந்து தலைச்சி வரா? பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். ஏன் சும்மா அள்ளி முடியலாம்ல? ஏன் உச்சி வீடு எடுக்கிறா? இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. 2 வீட்டு பெருமையும் காப்பாற்றப்பட வேண்டும். பிறந்த வீட்டு பெருமை புகுந்த வீட்டுல பேசக்கூடாது. அதனால புகுந்த வீட்டு பெருமை பிறந்த வீட்டுல பேசலாம். அப்படி இவன் என்ன பண்ணா, வந்து அந்த நாடகத்தையும் பார்த்து அசதியில புருஷக்காரன் கூப்பிட்டேன், வாடி போவோம். இருக்கிறதெல்லாம் 4 பேரும் தூங்கிட்டாங்க. அப்படித்தான் நீ தூங்கிறாத கூட்டத்தோட கூட்டமா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டேன். போனவன் அவசரத்துல நீ வந்து தீடிச்சிட்டு ஆடி வாடி அவசரப்படுத்துறான்ல, பூட்டி போட்டு சாவி எங்கனையும் சொல்லி வச்சு விட்டா. எதை வச்சாலும் தெரியல. போய் தடவுறேன் ஒரு சாவியை காண பாத்தீங்களா, சுத்துறேன் தேடுறேன். அப்ப இவன் என்ன பண்ணா, வீடு வாசல் கொண்டு புருஷன் தேடுறாரு அப்படின்னு விட்டு இவனும் போய் தடை பார்த்து 1 மணி நேரம் வந்துட்டா. இவன் புருஷன் பிள்ளைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டே வந்தவன் அப்படியே மன வெறுத்து போய் கடுப்பாய் போய் திண்ணையில படுக்க வச்சு விட்டான். திண்ணையில படிச்சு வர அப்படின்னு பல்ல கடிக்கிற பொண்டாட்டி அடிக்க முடியல. சரி இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு இருக்காரு, அதை தரம் வாக்குறவரு, அவர்கிட்ட போய் இந்த சுத்தியல் இது இருக்கு இல்லையா, அடி வாங்கிட்டு வந்து இதையே அடிச்சு திறந்து விடணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. எப்படி உடைச்சிடலாம் முடிச்சுட்டான். என்ன பண்ணா, இவ கொஞ்சம் யோசனை பண்ணி புருஷன் போன கோபத்தை மறைச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தப்ப புண்ணால தாவாரத்துல சொல்லி வச்சுட்டான். சாவியை எடுத்து அது கொடுக்க இவன் வந்தவன் கோபத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படா பூட்டு திறக்கணும், அடிக்க சுத்தில வச்சு அடிக்கிறேன். இந்த பூட்டு கொஞ்சம் கூட திறக்கலங்க. அப்பதான் ஓட்டமா கொண்டாந்து எங்க மறந்துட்டீங்கன்னு தலையை சொல்லிக்கிட்டு நறுக்குங்க. சாவியை வாங்கி பூட்டு அப்படின்னு நல்ல ஷடக்குன்னு திறந்துக்குச்சு. அப்படியே எந்த பூட்டுக்குரிய சாவி அது திறக்கும் இல்லங்க. நீங்க சொன்னீங்களே தக்காளி விட்டு கொடுப்பது அப்படின்னு, அந்த விட்டு கொடுத்த பூட்டு அப்பதான் இந்த சுத்தியில இருந்து வச்சுட்டு என் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டேன். கஞ்சியை காய்ச்சல் போயிட்டேன். இங்க இப்ப ஒரு போராட்டம் நடக்குது. எதுக்கு தெரியுமா? இந்த சுத்தியல் இருக்குல்லையா, சுத்தியலுக்கும் இந்த சாவிக்கும் ஒரு பொருள் என்ன கேக்குது. இந்த சாவி இப்ப சுத்தியல் கேக்குது, என்ன காட்டி நீ சின்னால் தானே, இந்த படம் போட்டுக்கான்னு தானே இருக்க, நான் உன்னை காட்டி எவ்வளவு பெரிய ஆளு, அடின்னு அடிக்க அந்த பூட்டு எவ்வி கொடுத்துக்கிட்டு திறக்கவே இல்லை. ஆனா நீ இந்த பூட்டுக்கான் அப்படின்னு திறந்துட்டியே எப்படி அப்படின்னு சாவிட்ட கேட்கும் போது அப்பதான் அந்த சாவி சொல்லிச்சான், நீ மாடு மாதிரி இருக்கிற. இதே சொன்னா காலடி மணி எடுத்து போய் கறிக்கு போட்டு ஏற்கனவே இப்படி பார்த்துதே கண்ணே எல்லாம் வந்து கிடக்கு. உனக்கு இந்த பக்கம் பெருசா இருக்கு, இந்த பக்கம் பெருசா இருக்கு, கண்ணுல வைக்க சுத்தி இல்லம்மா அடிக்கிற பக்கம் இருக்குல்ல, நடுவுல வாரத்தெல்லாம் அப்படி உருட்டு கட்ட மாதிரி இருக்கிற இருந்து என்ன வாசம் போச்சு தேய்க்க உன்னை சொல்லலாமா
அங்க சுத்தியில பார்த்து இந்த சாவி சொல்லிச்சான். இப்படி இருந்து என்ன வேணா நீ அடிச்சே அத்தனை ஆனா திறந்துச்சா. நான் அப்படி ஒன்ன மாதிரி முரட்டு புத்தி கிடையாது. எனக்கு ரொம்ப இலகுவான மனம் கொண்டவன் நான் என்ன செய்ய தெரியுமா, நேர உள்ள போய் அந்த பூட்டு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ஜீவன் தானே, அதுவும் ஒரு ஜீவன் தானே. எப்பொழுது அசைவுகள் கொடுக்கிறதோ அசைவுக்கும் இசைவுக்கும் வந்து விட்டால் அதுவும் ஒரு ஜீவனாகத்தான் நினைக்கணும் அப்படின்னு போய் அதனுடைய இடது பக்கம் இருக்க இதயத்தை அன்பால் இப்படி வருடினேன். திறந்துட்டா. அதத்தையும் சொன்னா வள்ளுவன் அன்றே, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் என்றான் வள்ளுவன். அந்த மாதிரி அடி சரியா அடிக்கணும், துறக்க விடுங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுக்க கெட்டு போறது இல்லையா. அதிகாரத்தால் சாதிக்க முடியாதது கூட அன்பால் சாதிக்க முடியும் என்று சொன்னார். அதனால்தான் அதிகாரத்தால் முடியாத அன்பால் போய் சாதித்துக் கொண்டான். கண்ணனிடம் எல்லாருமே எல்லா பொருளுமே இருக்கு, வாங்கிக்கங்க வாங்கிக்கன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க அர்ஜுனன் ஒருவனே சொன்னான், மாமா எனக்கு உன் படைபலம்லாம் வேணாம், எதுக்குமே வேணாம், நீ ஒரு ஆள் என் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன், எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், பொறுமையா என் பக்கத்துல மட்டும். ஏன்னா கடவுள் பக்கத்துல இருக்கிற என்ன வேணுங்க. அதனாலதான் சொல்லிவிட்டாங்க அந்த நேரத்துல அதிகாரத்தால் சாதிக்க முடியாத கூட அன்பால் சாதித்து விடுவாங்க. இப்ப வழி தெரிஞ்சு நடக்க முடியல அப்படின்னு. அது முதல் காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்ட முடியாது. அப்ப சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் 4 சைவ சமய குறவர்கள். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காருல்ல, 63 நாயன்மார்களை எல்லாருமே பணிந்து இருப்பார்கள் சிவனிடம் பக்தர்கள். ஆனா இவர் மட்டும் பாருங்களேன், தன்னுடைய தோழன் போல நெஞ்சை நிமித்திக் கொண்டு வல்லப்பட்டு போட்டிருப்பாரு. ஏன்னா அவன் தோழன். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தேவலோகத்தில் இருந்து வந்தவன். அவனுக்கு பேரு தம்பிரான் தோழன் இல்லையா. அப்ப தோழனாகப்பட்டவன். இவனுக்கு ஆசை கொஞ்சம் அதிகம். இந்த ஆசையினாலதான் பூவுலகிற்கு 2 பெண்களை மணக்க வேண்டியதாச்சு. மனுஷன் தானே. ஆமா, சுந்தர மனுஷன் தானே. முதல்ல மனுஷன் இல்ல, தேவலோகத்துல பூவெல்லாம் பறித்து அங்க இருக்கிறது. இப்ப மனுஷன் தெய்வமா. ராம மனுஷன் மனுஷன். நம்ம முதல்ல தெய்வம். ஆனா மூலத்து மனுஷன் மனுஷன் மனசு மனிதனுக்கு உண்டான குணாதிசயங்கள் இருக்கு. இந்த ஆசையோடு பாருங்க, முதல்ல திருவாரூர் பிறந்து பறவை நாச்சியாரை திருமணம் செய்தார். பறவை நாச்சியாரை திருமணம் செய்தவன் திரு ஒற்றியூருக்கு அங்கே சிவாலயத்தில் சிவனை தரிசிக்கலாம் என்று போறார். போனா அங்கே ஒரு பெண்ணை பாத்துட்டாரு. கட்டிக்கிட்டே இருந்தா ஒருத்தி. ஆமா, பூ கட்டுறவதா தொங்குது வாரு மாலை சங்கிலி நாச்சியார். அந்த அம்மையாரை பார்த்துட்டு அங்கேயும் திருமணம் செய்யறார். அந்த அம்மா ரொம்ப என்ன மாதிரி புத்திசாலியான பொண்ணு. இந்த பெண்ணை கேக்குறா, என்னை திருமணம் செய்து விட்டால் என்னை விட்டு ஒரு பொழுதும் அகன்று போக கூடாது. ஆனால் போய்விட்டா உங்க கண்ணு 2 பல்லுதான் ஆகிவிடும். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எங்க இதோ இந்த சிவனுக்கு முன்னாடி அப்படின்னு அழகான பெண் இருக்கும்போது கண்ணடி கொண்டு சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணல. அதனாலதான் அந்த சொன்னாரா சிவன் தோழனாயிடுச்சு. ஐயா, என்னுடைய மனைவி சத்தியம் கேட்கிறா, நான் சத்தியம் கொடுக்கும் வரைக்கும் நீ அந்த கருவறைக்குள் இருக்காத, அதோ தெரிகிறது மகிழ மதம் அங்க போயிரு அப்படின்னு தோழன் சொல்ல, சிவன் போய் இந்த பெண்ணு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாராம், ஏமா நீ கருவறையெல்லாம் வந்துட்டு சத்தியம் வாங்காத, அந்த மகிழ மரம் பத்தியா அங்க சத்தியம் வாங்குன்னு சொல்ல. இவரையும் அழைத்துக் கொண்டு அந்த மகிழ மரத்துக்கு முன்னாடி சத்தியம் சொல்ல முடியாதல்லவா, சத்தியமா உன்னை விட்டு போக மாட்டேன்னு கொடுத்துட்டாரு சத்தியத்தை. சத்தியம் கொடுத்த உடனே ஒரு அழைப்பு வழிந்து, வாடா திருவாரூருக்கு உன்னை பார்க்க வேண்டும் என்று இறைவன் அசிரியரை கொடுக்கிறார். இது கொடுத்த சத்தியத்தை எங்க போறார், நடந்தே போகிறார். திரு ஒற்றியூரை தாண்டிய பொழுது கண்ணு தெரியல. ஊரை விட்டு இல்ல தன்னா கண்ணு தெரியாம போச்சு. எனக்கு கொடுத்த சத்தியம் எப்படி, அந்த பெண்ணு பாருங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா கேட்டுட்டா. தெய்வத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி விடுமா, சிவனுக்கு முன்னாடியே கொடுத்த சத்தியம் என்னால் கண்ணு இறந்து வள்ளி தெரிஞ்சும் கண் தெரியாம நடக்க முடியல. பிறகு பாருங்க காஞ்சிபுரத்தில் அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தோட காமாட்சியால் ஒத்த கண்ணு தெரியுது. இந்த ஒரு கண் பார்வையால எங்க போறாருன்னா திருவாரூருக்கு போறாரு. மீண்டும் திருவாரூர்ல அங்க குளத்தில் மூழ்கின 2 கண் பார்வைக்கு வந்து விட்டது. தியாகராஜ பெருமானை வணங்கி விட்ட பிறகு பொண்டாட்டி ஞாபகம் வருது. அங்க மூழ்கினது எங்க, கமலாலயத்துல. இந்த கமலாலயத்துல மூழ்கின சரிங்க, பொண்டாட்டியை பார்க்க போகணும்ல நினைப்பு வந்துச்சு. அப்பதான் எங்க சுத்தி என்னதான் போய் வந்தாலும் கடைசியில் கட்டிய மனைவி இடத்துல தானே வந்து போயிட வேண்டும். வந்து போய் பாக்குறாரு, அவ கதவை சாத்திக்கிட்டா. எங்க வந்த, இத்தனை நாள் எங்க போன, நீ வாட்டுக்கு போவ, இப்ப வந்தா நான் உனக்கு சேர்த்துக்கணுமா அப்படின்னு கதவை சாத்தி கொண்டாலும். பிறகுதான் தியாகராஜ பெருமாட்ட போய், நான் வாட்டுக்கு அந்த பொண்டாட்டி இருந்தாலும் இருந்திருப்பனா, நீ கூப்பிட்டு என்ன வந்தனா, வந்தாதான் பாரு இவள் என்னுடன் பேச மாட்டா, வாயா வந்து பஞ்சாயத்து பண்ணு அப்படின்னு கடவுளையே பஞ்சாயத்து பேச அனுப்பி முதல்ல அழைத்தவர்கள் யாருன்னா அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு முறைக்கு இருமுறை திருமால் அந்த பெருமாள் சிவபெருமான் நடந்து சென்றாராம் அந்த வீதியில். அதான் பிறக்க முக்தி திருவாரூர் இறைவன் பாதம் பட்ட இடம் என்று சொன்னார்கள். அவன் கண் தெரிந்தும் அவ்விடத்தில் கொடுத்த சத்தியனால் கண் தெரியாமல் வழிதன்னும் நடக்க முடியாமல் போனானே, அதுதான் காரணம். பித்தா பிரசூடி பெருமானை அருளால் என்று சொன்னார்கள். ஆக அப்படி மறவாத நினைவை என்று வைத்திருந்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அது மட்டும் கிடையாது, அந்த சுந்தரமூர்த்தி நாயனாராகப்பட்டவனை
எங்கே திருவடி செய்த கைலாயத்துக்கு அழைத்து போறதுக்கு காரணம் திருவாரூர் தேரழகுன்னு ஆமா, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு. ஏன் திருவாரூர்ல மட்டும்தான் தேர் இருக்கா? மதுரையில ஓடுது பெருந்தேரு, அழகர் பெருமான் தேரு, அந்த தேர்லாம் அழகல்லமா திருவாரூர் தேர் அழகு. அனுமனுக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி பாக்கி நிக்குது, அப்புறம் அனுமனுக்கு வாழ்ந்த மாதிரி மீண்டும் மீண்டும் கேள்வியை கேட்டுட்டே போறீங்க. என்ன அர்த்தம்? பேசுன நீங்க தானே, ஏன் கேட்டா பதில் சொல்ல தெரியாதா? ஏன் அப்படி கிடையாது, சொல்ல முடியாதா? கால நேரம் கை கொடுக்கணும். கால நேரம் இருக்கட்டும், கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசுங்க. 1000 பேர் பார்த்துக்கிட்டு உங்க பேச்ச. ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ உங்க கேள்வி எந்த கேள்விக்கு பதில் வரணும்? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். எல்லா கேள்வினா சுட்டி சரியா கேக்குறேன். ஆரம்பத்துல நீங்க கேட்ட ஒரு கேள்வி வச்சதை எடுக்க முடியல. வச்சா யார் எடுக்க? என்ன ஏன்னா ராமாயணத்துடைய தொடர்புல இது சுருக்கமா சொல்லுறேன். ராமனும் சீதையை லட்சுமணன் ஒரு வனவாசம் போயாச்சு. சீதையை ராவணன் எடுத்து போனே மீட்டிட்டு வந்தாச்சு. வந்த உடனே அயோத்தியில வந்து பட்டாபிஷேகம். பட்டாபிஷேக நிகழ்வு நடக்கும் பொழுது சீதையை மீட்டுவதற்கு உழைத்தவர்களுக்கெல்லாம் அங்கே கௌரவிக்கப்படுகிறது. கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறாரு. அந்த பரிசாகப்பட்டதை கொடுக்கும் பொழுது ராவனுடைய தம்பியாகப்பட்டவன் விபீஷணன். இந்த விபீஷணன் என்ன பண்ண, ராவனுக்கு உயிரிங்கதான் சொல்லி ராவணனை ஜெயிப்பதற்கு வழிகாட்டி, கெட்டவன் பக்கம் நான் இருக்க மாட்டேன், ராமன் பக்கம் சேர்ந்துறேன்னு வந்து சேர்ந்தவன். ஏன்னா ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகுணன் 4 வரானும், குகனோடு 5 வரானும், அப்புறம் ஆஞ்சநேயரோடு 6 பேர், சுக்ரீவன் சுக்ரீவனோடு 60 வரானும், விபீஷணோடு 70 வரானும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், நேர்மையாக்கி பக்கம் வந்துட்டான்ல, இவனுக்கு பரிசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தான். என்ன கொடுத்தான் அப்படின்னா, பெருமானாகப்பட்டவன் எம்பெருமான் நாராயணன் பள்ளி கொண்ட சிலையை விபீஷணன்ட்ட கொடுத்து விடுறான். வாங்கியாச்சு. எங்க அயோத்தியில வந்து தெற்கு நோக்கி இலங்கைக்கு வரணும். வரும் பொழுது திருவிளையாடல் எப்படி அப்படின்னா, அவர் சொல்றாரு, அடே நீ கொடுத்த சிலையை நீ எங்கேயும் கீழே வச்சிடக்கூடாது, நேரம் இலங்கையில பிரதிஷ்டை பண்ணி நீ என்ன பண்ற, பூஜை புனஸ்காரம் பண்ணினா உன் இழந்த நாட்டுடைய சகல செல்வங்களும் மறுபடியும் இலங்காவரி நல்ல அமோகமாக செல்வ செழிப்பா இருக்கும், எங்கேயும் வச்சாம கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அதை கொடுத்து விடும்போது இடவில் என்னாச்சு, விநாயக பெருமான் திருவிளையாடல் காட்டி வந்து நிக்கிற மாறுவனாக வந்தது. சாயங்கால நேரம் சந்தியா வந்தனம் பண்ணணும், சாமி போடணும், காவிரியில் குளிக்க போகணும். குளிச்சு நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணதுக்கு 3:45 நாளைக்கு நேரம் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு மாடு வைக்கிற சிறுவனை கூப்பிட்டு, அப்பா தம்பி இங்க வாங்க, இந்த சிலையை கொஞ்ச நேரம் வச்சிருங்க, நான் சந்தியாவந்தனம் முடிச்சு வைனார். போறதுக்கு என்னாச்சு, ஐயா வாங்க போது சொல்றேன், கனமா இருக்கேன், நான் சின்ன பையன் எப்படியா தாங்க அப்படின்னு. உனக்கு கனமா இருந்தா என்னை ஐயான்னு அழைச்சிட்டு நான் வந்துடுறையா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ண, கொடுத்த சிலையாகப்பட்டதை கொடுத்த உடனே இவன் நேரம் போனாரு. காவிரியில் மூழ்கிறான். மூழ்கும் பொழுது 1 முறை சத்தம், 2 முறை சத்தம், 3 முறை சத்தம், 3 முறை மூழ்க 3 முறை சத்தம் போட காது கேட்கல. ஆஹா 3 முறை சொல்லுவான். எந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள அவன் வைக்க போறான். தம்பி வச்சிடாதா, வைக்காத போது கடன் தாக்க முடியாது வச்சுட்டேன். வச்சவனால ஓடிட்டேன். ஓடுனவனாகப்பட்டவன் பிடிக்க போறாரு. அங்கே போய் அவனை இழுத்து பிடிச்சு, ஏன்னா நான் சொன்ன மீறி பண்ணிட்டியா சின்ன பையன் இருந்தான்னு சொல்லி கோபத்துல கொட்ட போகிறாரு. அப்படி கொட்ட போகும்பொழுது பார்த்தால் உருவம் மாறிவிட்டது. அவன் தான் பிள்ளையார். அப்படி ஓடி மலை மீது ஏறின்றனால தான் திருச்சியிலே உச்சி பிள்ளையார் அப்படின்ற ஒரு கோவில் உருவானது. அச்சமே எடுக்கல. இப்ப வச்சவன் யாரு, இங்க வச்சவன் எடுத்தாரு இல்லையே. அப்ப எடுக்க முடியாதனாலதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான் நமக்கு ஆலயமாக கிடைத்தது. ஆக இதுதான் நீங்க கேட்ட குணம். ஒருவேளை அது இலங்கைக்கு போயிருந்தா நம்ம அப்படித்தான் இருக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும். செல்வ செழிப்பான நாடா இருக்கும். அன்னை கொண்டு போன சிலை சிவன் சிலையும் கொண்டு போய் சேர்க்க முடியல, தம்பி கொண்டு போன பெருமாள் சிலையை கொண்டு போய் சேர்க்கல. இரண்டும் அங்கே சேர்ந்திருந்தால் தமிழகத்தை காட்டிலும் புண்ணிய பூமி அதுவாகத்தான் இருந்தது. உண்மையா அதான் இருக்கு. கதிர்காமத்திற்கு வந்து அவ்வளவு இருக்கிறார். ஆனா வெளியே தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. சரி இருக்கட்டும். காட்டுல போதும் பூச்சிக்கோயில் இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள், நீர் வேண்டும். அடுத்த முறை இந்த பகுதியில் சந்தித்தால் திருவாரூருக்கு தேர் அழகுன்னு சொல்லணும். அந்த ஒரு கேள்வி இருக்கட்டும், பார்க்கலாம். திருவாரூர் தேர் அழகு ஏன்னா இல்ல பெரிய அது நம்ம பக்கம் ரொம்ப கவனிக்கக்கூடிய இருக்கு புராண இதிகாசங்களை. 4 பேர் ஆமா கண்டிப்பான முறையில் சொல்லுவாப்பா. 4 மணி ஆச்சு, முருகன் வந்துருவாரு. சொல்லிடுவான். சொல்லிட்டே போங்க. அவங்கள மக்கள் திருப்பி மகேஷன் இருக்கு. அப்படி சொல்லிட்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். கண்டிப்பா நன்மையை சொன்னா மாற்றுக்கிறது, நன்மையை சொன்னா கேட்பேன். கட்டிக்கிறேனுமா மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ளையா? நீங்க பாத்துருக்கீங்க. நாரத மகரிஷி தேவலோக வாசி, நீங்க மாப்பிள்ளை பார்த்ததுல நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேனா? ஏன் விஷயத்தை நான் சொல்லணும்ல, மாப்பிள்ளை கட்டிக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை தான் நான் கட்டிக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை கடமை கார்த்திகேயன் குமரன் குகன் குருவன் சண்முகன் சடாசன் சரவணா
இந்த கேணிக்குல போய் விழுன்னு சொல்லுங்க, நான் கண்ணை மூடி போய் விழுகுறேன். ஏன் இல்ல இந்த இடத்த விட்டு போயின்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஆனா போய் அந்த கந்தனை கட்ட சொல்றீங்களே, அவனுக்கு கல்யாணம் அந்த ஆயிடுச்சு. தண்ணிக்குள்ள எந்த தண்ணி தெரியுமா? அதுவும் சரவண போய் அங்கே தண்ணி விழுகணும். கடல்ல போய் என்னை போய் விழுந்து சாவுன்னு சொல்லுங்க, அப்படி கூட நான் போயில. கடல்ல நான் கட்டி கடல்ல விழுந்தாலும் உன்னை அலை எடுத்து கொண்டு போய் கதிர்காமத்தில் சேர்த்துரும். முருகா அவன் தான் இருக்கேன். வேணாமே, வேண்டும் என்று வேண்டும் வேண்டாமே, வேண்டும் வேண்டாமை இரானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடுமையில. அதனால் வேண்டாத ஒன்றை போய் நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கேள்வி நடத்துக்கு. ஏன்னா சோழ வளநாட்டிலே மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தவன் யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. தேவ அசுரர்களுக்கு மேல போற தேவலோகத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, அசுரர்களை வெல்ல முடியல. அப்ப தேவேந்திரன் பண்றான், பூலோகத்துல ஒரு பராக்கிரமசாலி சோழவேந்தன் முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கான், அவன் எல்லா விஷயத்திலும் பராக்கிரமசாலி அப்படின்னு தூது அனுப்புற உதவி கேட்டு. இந்த தசரதன் 10 திசையில அது போல விதிய பாருங்களேன். தேவலோகத்துல இருக்கிறவனை உதவி கேட்டு பூலோகத்துல பராக்கிரமசாலியா இருக்கான், அதையும் முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்ப வந்தவே சொல்றேன், இந்த மாதிரி வந்து எப்படி எங்களாவது காப்பாத்துங்க, அசுரர்கள் தாக்கத்தை நாங்க ஈடுபிடிக்க முடியல அப்படின்னு. அப்படியா அப்படின்னு இங்க இருந்து படை திரட்டி தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்துல அசுரர்களை புறம் அழித்து தேவேந்திரனுக்கு பதவியையும் நிலைநாட்டி கொடுத்துட்டேன் முசுகுந்த சக்கரவர்த்தி. இப்ப என்ன நடக்குது? இப்ப நமக்காக ஒருத்தர் வந்து கை கொடுத்துட்டான், போர்ல இருந்து காப்பாத்திட்டான், அவனுக்காக நன்றி செய்யணும்ல. அப்ப என்ன பண்றான் கேட்கிறேன், முசுகுந்தா பூலோகத்திலிருந்து வந்து எங்க பதவியை காப்பாத்தி கொடுத்திருக்கிற, உனக்கு ஏதாவது நாங்க நன்றி செய்யணும், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கிறேன் தேவேந்திரன். ஆனா முசுகுந்தன் என்ன கேட்டா தெரியுமா? எனக்கு உன்னுடைய தேவேந்திர இங்க என்ன இன்னும் சகல வசதிகள் இருக்கோ எல்லாம் என் நாட்டுல இருக்கு, என் நாட்டுல எந்த குறையும் கிடையாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒரு குறை. என்ன குறை? நீ பூஜை அறையில வச்சு வணங்குற இல்லையா சிவலிங்கம், மகாத்ம லிங்கம், அந்த லிங்கத்தை பற்றி எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், என் நாட்டுல என்ன அவரை வச்சு நான் பூஜிச்சா போதும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப சிவலிங்கம் எங்க இருக்கு? தேவேந்திரன் இருக்கு. இதை பூலோகத்துக்கு கொண்டு வரணும். ஆனா இவன் என்ன பண்ண, எங்க வச்சு கடைசியில் அடிப்படையில கையை வச்சுட்டானே, பொண்ணு பொருள் கேட்டா கொடுத்துருக்கலாம், இவன் லிங்கத்தை இந்திரன் என்ன பண்ண, அப்பதான் இவன் புத்தி கொஞ்சம் குதர்க்கமான புத்தி வேலை செய்யுது. தேவலோகத்துல சிற்பி மயன் ஒருத்தர் இருக்கா, தேவலோகத்து ஆசாரி, அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டீங்க வாயா, நம்ம பூஜைகள் இருக்கிற லிங்கம் இருக்குல்ல, இது மாதிரி இன்னும் ஒரு 6 லிங்கம் செய்யறான்ட்டேன். அவன் தேவரிச்சி பட்டு பண்ணி செஞ்சு விட்டான், 3 கலந்து செஞ்சு முடிச்சு விட்டேன். முடிச்சு விட்டு வரிசையா ஒன்னா கலந்து வச்சுறான். அப்ப முசுகுந்தனை கூப்பிட்டு, நீ கேட்ட பூஜை அறையில அந்த போய் லிங்கம் இருக்கு, ஆனா மொத்தம் 7 லிங்கம் இருக்கு, எந்த லிங்கம் உண்மையான லிங்கம்ன்றது நீ கண்டுபிடிச்சிட்டு எடுத்து போட்டேன். யாரு? இந்திரன். இப்ப முசுகுந்தன் பூஜை அறைக்குள்ள போறேன், கண்ணை மூடிட்டு எதுவும் செய்யக்கல, கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ண, சிவாய நமவன சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படின்ன பொழுது இதுவாத்தானே இருக்கணும் பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு சயனம் கேட்கறது. அசரீரி கேட்டான அந்த லிங்கத்தை போய் அப்படி எடுத்தா அப்படி கையில தூவிட்டா சிவலிங்கத்தை. இந்த 7 லிங்கத்துல உண்மையான லிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப தேவேந்திரனுக்கு மனம் கலங்கிச்சு. நம்ம இவன் போட்டி நினைச்சு இவன் வந்து எப்படியாவது ஏமாத்தி போற நினைச்சான், ஆனா இவனை ஏமாத்த முடியல. இப்ப என்னாச்சு, நீ கேட்ட இந்த ஒரு லிங்கத்துக்கு 7 லிங்கத்துமே நீயே கொண்டு போடா அப்படின்ட்டா. அப்ப 7 லிங்கத்தையும் கொண்டு போனோம்னா தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு எப்படி கொண்டு வர முடியாது இல்லையா? அப்பதான் தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் எங்க அப்பா பிரம்மா, என் மாமை சிவன், மகாவிஷ்ணு எல்லாரும் உள்ளிட்ட ஒரு ஆலோசனை பண்ணி, எப்பா இது சர்வசாதாரண விஷயம் இல்ல, சிவனை தாங்கக்கூடிய வலிமை வேற எவனுக்கு கிடையாது, நாமளே இருந்து தேரா மாறிடும்டா அப்படின்னு எங்க அப்பா பிரம்மா தட்டாகவும், என்னுடைய மாமையுடைய பாட்டனாகப்பட்டவன் நாராயணன் இருக்கா இல்லையா, அவர் 2 இடைக்கக்கூடிய தும்பு நிலை சொல்லும் இல்லையா, நகைக்கட்டையாகவும் அங்கே பூட்டக்கூடிய 2 மாடுகள் சூரியன் சந்திரமாகும் குதிரைகள்லாம், இப்படி தேவர்களும் முனிவர்களும் தேராகவும் குதிரையாகவும் அத்தனை பேர் எந்த சிற்பமாகவும் தேவத்தை கம்புடாலும் இப்படி எல்லாமே கூடி மாபெரும் ஒரு தேர் உருவாக்கப்பட்டது தேவலோகத்தில். அந்த தேரில 7 லிங்கத்தை வச்சுக்கிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி புலோகத்தை நோக்கி ஓட்டி வருகிறான். அப்படி ஓட்டி வந்து அந்த ஆத்ம லிங்கம் இருக்கலையே அதை பிரதிஷ்டை பண்ணினா. அதுதான் இன்று தியாகராஜர் சுவாமியாக திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி என்ற தியாகலேச லிங்கம். இதை சுற்றி 6 சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணினான். அதான் ஐயா தமிழ்நிலத்தில் கலைஞர் இப்படி இருக்கக்கூடிய 7 சிங்கலிங்கங்களையும் சப்த விட தடங்களாக உருவாக்கி இன்றளவில் அந்த 7 லிங்கத்தின் தரிசித்தால் புண்ணியம் கிடைக்கும். இந்த 7ஐயும் தரிசிக்க முடியலாம். தியாகராஜ சுவாமி வந்து திருவாரூர் வந்து ஒரு லிங்கத்தை கும்பிட்டாலே போதும். அதான் அப்படி வந்த தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அங்கே தேர் போல் அலங்கரித்து வந்து இறங்கிய இடம் திருவாரூர் தேர். அதனாலதான் எல்லா ஊருக்கு இல்லாத பெருமை இது. தேவலோகத்திலிருந்து தேவர்களாலே உருவாக்கப்பட்ட வந்த தேர், அப்படின்னாதான் திருவாரூர் தேர் அழகு. சரியா? அருமையான விஷயங்க. இப்ப நீங்க எனக்கு என்ன தெரியுமா, இந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். மாப்பிள்ள வேணாம், நீங்க என்ன சொன்னாலும் இது இந்த மாப்பிள்ள மட்டும் எனக்கு வேணாம். சரிமா வேணாமா? நீ அவனுக்கு கொண்டாடி நான் கட்டிக்க மாட்டேன்.
நாங்க பூசணிக்காய்க்கும் புடலங்காய்க்கும் பார்த்தவங்க நீங்க சொல்றீங்க. சரி இருக்கட்டுமா, முருகன் இருக்காரு புருஷன் வேற ஒரு மாதிரி வேதனையிலும் போமா பெரியவர் சொன்ன பெருமாளை சொல்லப்படு. பெருமாள் பேரன் தாங்கள் சொல்றது கேட்காம இருக்க வேணாம். ஒரு வார்த்தை தானே, சம்மதம் தானே. தங்கள் கோத்திரத்தில் முறையோ மாட்டி காட்டுகிறேன். என கூட்டி கொடுப்பது அன்பிலார் அன்பை கூட்டி கொடுக்கலாம், அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுக்கலாம். அம்மா கல்வி செல்வம் பொண்ணு ஒரு சொத்து சுகம் இவை அனைத்தையும் சுந்தர தமிழை கூட்டி வருது. அதே சுந்தர மூர்த்தி என்று எம்பெருமான் முருகனை உன்னைக்கு நமடுத்து காட்டுகிறேன். பார நடத்தி காட்டுறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மனமுடிக்க விளைகின்றான். அடியே நாரத மகிழ்ச்சி செல்ல வருகிறேன். சத்தியம் வேணா வேணா மாமி வழி இல்லை. வேளா கண்டா கடமா உன்னை காண்பதற்கு எத்தனை நாளாக தவம் இருந்து இப்படியெல்லாம் ஒரு வாசகத்தை பாருங்களேன். திட்டத்துல கூட ஒரு நன்மை இருக்கு. இன்று சூரியன் அஷ்டமாவும் உனக்கும் கந்தனுக்கும் திருமணம் செய்து வைப்பேன் என்று கோபத்தை சொல்லிட்டு போனாலும் ஒரு காரியம் நம்மளுக்கு ஆயிடுச்சு. முருகன் எப்படி வந்திருவார் அந்த வரவை எண்ணி பக்த கோடிகளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கந்தனை காண்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பாக வேலவா வேலோடு ஓடோடி வாருங்கள்.